அனைவருக்கும் என் இனிய தாழ்மையான வணக்கங்கள். மனம் திறப்போம் மணித்துளிக்குள். கோபம் இயலாமையின் வெளிப்பாடே கோபம். நாம் எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதற்கு காரணமான நபர் மீது தோன்றும் உணர்ச்சி பெருக்கே கோபம். எல்லா கோபத்திற்கு பின்னாலும் ஓர் ஏமாற்றம் ஒளிந்துள்ளது. எதிர்பார்ப்புகளே ஏமாற்றத்தை தருகின்றன. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நாம் வாழத் தொடங்கினாலே கோபம் குறைந்துவிடும். ஆத்திரம் அடையும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் 60 வினாடி மகிழ்ச்சியை இழக்கின்றோம். ஒரு மனிதனின் மேன்மையை எது அவனை கோபப்படுத்துகின்றது என்பதை வைத்து கூற முடியும் என்கிறார் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். நியாயமான காரணங்களுக்காக மட்டுமே சரியான முறையில் கோபம் கொள்வதே உண்மையான நலம் தரும். நம்மால் சாதிக்க முடியவில்லையே என்ற கோபம் நம்மை நம் இலக்கை நோக்கி உந்தி தள்ளுகிறது. எனவே நியாயமான கோபம் கொள்வோம், நிதர்சனமான வாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.